வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அது நட்ஸ் எல்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் போல் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது ஈஸ்ட்டு கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு நல்லா கூட போல் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கணும், ஸ்வீட் செய்கிறனால கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு இப்போ இந்த ஈஸ்ட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. அதை எடுத்து மாவோட ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சுடுதண்ணி வச்சு நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மிதமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஓரமாக எடுத்து வைக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா நம்மளுக்கு ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பன்னு மாதிரியும் இருக்கும், வெளியே பார்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா மாவு ஊறி இருக்குது. இப்போ எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா சப்பாத்தி கட்டை இல்லைனா இந்த மாதிரி கட்டரில் வச்சு கொஞ்சம் போல் மாவு போட்டுட்டு நல்லா மாவை கையில் உருட்டிட்டு நல்லா அதில் தட்டி தட்டி அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக எடுத்துக்க வேண்டியது தான். லைட்டாக நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா சமமாக படுத்திக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மூடி இல்லைனா ஏதாவது கட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் பிஸ்கெட் அளவு நம்ம பட்டர் பிஸ்கெட் சாப்பிடும் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளுக்கு ஒரே ஈவனாக திரட்டும் போது நல்லா வரும். அதனால் இப்போ அது உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ண மாதிரி செய்கிறதுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே குறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போது வாயில் தென்படும் போது நல்லாவே இருக்கும். இந்த அளவு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கூட வெள்ளை எள்ளும் கொஞ்சம் போல் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். இந்த 2 எள்ளுமே போட்டுக்கலாம். இருந்தாலும் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். கொஞ்சம் போல் ரவை போட்டுக்கலாம். பால் பவுட்ரு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள பன்னுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த மாவெல்லாம் எடுத்து நல்லா ஒரே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் தடியாகவும் ஒரு பக்கம் மெலிசாகவும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த எல்லாமே கரெக்டாக வெந்து வரும். நம்மளுக்கு அந்த எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி வச்சு மணி பேக் மாதிரி செஞ்சுக்கலாம், அழகாக இருக்கும். இல்லைனா சோமாஸ் மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மணி பேக் மாதிரி செஞ்சுட்டேன். அப்போ தான் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே இந்த மாதிரி அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டுட்டு உடனே திருப்பாமல் எல்லாம் போட்டு முடிச்சோன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு அதை லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். உள்ளெல்லாம் உங்களுக்கு பன்னு மாதிரி இருக்கும். வெளியே நல்லா மொறுமொறுன்னு நம்ம பப்ஸ்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே நல்லா மெத்தணும், வெளியே பக்கம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நட்ஸ்லாம் போட்டு நம்ம செய்கிறதுனால இந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கோங்க. நம்ம இதில் காரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களது விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பொண்ணானுக்கெல்லாம் ஒரு லைக் பட்டனை தட்டுறீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.